ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா குழம்பு எப்படி வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு, அதுவும் நம்ம வந்து சென்னை மசாலா மிளகா பொடியை வச்சு மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு. அது முதல்ல சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயமும் 4 பல்லு பூண்டு நல்லா நசுக்கிட்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே என்ன பண்ணணும்னா தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கின உடனே புளி கரைச்சிட்டு அது புளி கரைசலில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கிக்கணும். இருங்க சொல்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா 50 கிராம்லேருந்து 100 கிராமுக்குள்ளே வந்து புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூனு அதை நம்ம சென்னை மசாலா குழம்பு மிளகா பொடி போட்டு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் தேவையானதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு இதை மூணுத்தையும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது மூணுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குன்ன உடனே வெங்காய தக்காளி வதங்கதில் பார்த்திங்கன்னா எறாவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த பார்த்திங்கன்னா குழம்பை எடுத்து அதில் ஊற்றணும். குழம்புன்னா புளிக்கரைசலை எடுத்து அதில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா கவுச்சி ஐட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக லாஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நமக்கு போடுற பழக்கம் இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து மிளகு பொடி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைனாலும் பரவாயில்ல. சிம்பிளான முறையில் சென்னை மசாலா குழம்பு மிளகா பொடி வச்சு ஈஸியான எறா குழம்பு ப்ரிப்பரேஷன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக இருக்கும். வேணுன்றவங்க சென்னை மசாலா குழம்பு பொடி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.